தொடக்க நூல் அதிகாரம் 32. பின்னர் யாக்கோபு தம் பயணத்தை தொடர்ந்தார். கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இதுதான் கடவுளின் பாசறை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனையும் என்று பெயரிட்டார். பின்பு யாக்கோபு ஏதோம் நாட்டிலுள்ள சேயீர் பகுதியில் வாழ்ந்து வந்த தம் சகோதரன் ஏசாவிடம் தூதரை அனுப்பினார். அவர் அவர்களிடம், நீங்கள் என் தலைவர் ஏசாவிடம் போய், ஊழியனாகிய யாக்கோப்பு கூறுவது, நான் இதுவரை லாபானிடம் அந்நியனாய் தங்கியிருந்தேன். மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் எனக்கு உள்ளார்கள். பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவரான உமக்கு ஆள் அனுப்பி அறிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என கட்டளையிட்டார். அத்தூதர் யாக்கோப்பிடம் திரும்பி வந்து, நாங்கள் சகோதரர் ஏசாவிடம் போனோம். அவர், இதோ 400 பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றனர். யாக்கோப்பு மிகவும் அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆட்களையும் ஆடு மாடு மந்தைகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்தார். ஏனெனில் ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாவது தப்புமே என்று நினைத்து கொண்டார். மேலும் யாக்கோபு, என் மூதாதை ஆபிரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி, உன் சொந்த நாட்டிற்கும் உன் உறவினரிடமும் திரும்பிப்போ, நான் உனக்கு நன்மையே புரிவேன் என்று உரைத்தீரே. அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்றபோது என்னிடமிருந்தது ஒரு கோல் மட்டுமே. இப்போதோ என்னிடம் 2 பரிவாரங்கள் உள்ளன. என் சகோதரர் ஏசாவுக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன். அவர் கையினின்று என்னை விடுவித்தருளும். இல்லையேல் அவர் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் தாக்குவார். நீரோ, நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன், உன் வழிமரபை எண்ண முடியாத கடல் மணலை போல பெருக செய்வேன் என்று வாக்களித்துள்ளீர் என்றார். அன்று இரவு அவர் அங்கேயே தங்கி தமக்கு சொந்தமானவற்றிலிருந்து சகோதரன் ஏசாவுக்கு அன்பளிப்பாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டுக் கிடாய்களையும் 200 செம்மறி ஆடுகளையும் 20 செம்மறி ஆட்டுக் கிடாய்களையும் 30 பெண் ஒட்டகங்களையும் அவற்றின் குட்டிகளையும் 40 பசுக்களையும் 10 காளைகளையும் 20 பெண் கழுதைகளையும் 10 ஆண் கழுதைகளையும் தேர்ந்தெடுத்தார். அவற்றுள் ஒவ்வொரு மந்தையையும் வேலைக்காரர் கையில் தனித்தனியாய் ஒப்படைத்து, நீங்கள் மந்தைகளுக்கு இடையே இடம் விட்டு எனக்கு முன் ஓட்டி கொண்டு போங்கள் என்று சொன்னார். பின்பு அவர் முதலில் போகிறவனை நோக்கி கட்டளையிட்டு கூறியது, என் சகோதரர் ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடைய ஆள்? நீ எங்கே போகிறாய்? உனக்கு முன் செல்லும் இவை யாருடையன என்று உன்னிடம் கேட்டால், இவை ஊழியர் யாக்கோப்புடையவை. அவர்தம் தலைவராகிய ஏசாவுக்கு இவற்றை அன்பளிப்பாக அனுப்பியிருக்கிறார். அவரும் எங்கள் பின்னால் வருகிறார் என்று நீ சொல்வாயாக என்றார். அவ்வாறே அம்மந்தைகளை ஒட்டி செல்லும் 2ஆம் 3ஆம் ஆள்களுக்கும் மற்ற அனைவருக்கும் கட்டளையிட்டு கூறியது, நீங்களும் ஏசாவை சந்திக்கும் பொழுது அதையே சொல்லுங்கள். மேலும், இதோ ஊழியர் யாக்கோப்பு எங்கள் பின்னால் வருகிறார் என்றும் சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோப்பு, நான் அவர் முன்னே அன்பளிப்புகளை அனுப்பி அவரை அமைதிப்படுத்துவேன். பின்பு நான் அவரை நேரில் காணும்போது அவர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார். யாக்கோப்பு இஸ்ரவேல் என்னும் பெயர் பெறுதல். அவ்வாறே யாக்கோப்பின் அன்பளிப்புகள் அவருக்கு முன் அனுப்பப்பட்டன. அவரோ அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 12 அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கு இருந்த எல்லாவற்றையும் அனுப்பி வைத்தார். யாக்கோப்பு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோப்பை வெற்றி கொள்ள முடியாதென்று கண்ட அந்த ஆடவர்
அவரது இடுப்பு பந்து கிண்ண மூட்டையை தட்டினார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் அவரது இடுப்பு மூட்டு விலகியது. அப்பொழுது ஆண்டவர், என்னை போகவிடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசை வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆண்டவர், உன் பெயர் என்ன என. அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது ஆண்டவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் என வழங்கப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உம் பெயர் என்ன என்று கேட்டார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டேன், கண்டும் உயிர் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். இடுப்பு மூட்டு விலகியதால் அவர் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை இடுப்பு பந்து கிண்ண தசை நாணை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் இடுப்பு பந்து கிண்ண மூட்டை தட்டினார். தொடக்க நூல் அதிகாரம் 33. யாக்கோபு ஏசா சந்திப்பு. யாக்கோபு தம் கண்களை உயர்த்தி பார்க்க ஏசா 400 ஆட்களோடு வருவதை கண்டார். உடனே அவர் லேயாவிடமும் ராக்கேலிடமும் 2 வேலைக்காரிகளிடமும் பிள்ளைகளை பிரித்து ஒப்படைத்தார். முதல் வரிசையில் வேலைக்காரிகளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும், 2ஆம் வரிசையில் லேயாவையும் அவருடைய பிள்ளைகளையும், இறுதியில் ராக்கேலையும் யோசேப்பையும் நிறுத்தினார். யாக்கோபு அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரனை நெருங்கி செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். ஏசாவோ அவருக்கு எதிர்கொண்டு ஓடி அவரை அரவணைத்து இறுக கட்டி தழுவி முத்தமிட்டான். இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். பின் கண்களை உயர்த்தி பெண்களையும் அவர்களின் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கும் இவர்கள் யார் என்று கேட்டான். அவரும், உம் அடியானாகிய எனக்கு கடவுள் அருளிய பிள்ளைகளே இவர்கள் என்று பதில் சொன்னார். அப்பொழுது வேலைக்காரிகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் அணுகி ஏசாவை வணங்கினார்கள். அவ்வாறே லேயாவும் அவருடைய பிள்ளைகளும் வணங்கினார்கள். இறுதியாக யோசேப்பும் ராக்கேலும் நெருங்கி வந்து வணங்கினர். அப்போது ஏசா யாக்கோப்பை நோக்கி, எனக்கு எதிர்கொண்டு வந்த பரிவாரம் எதற்காக என்று கேட்டான். யாக்கோப்பு, என் தலைவராகிய உம் பார்வையில் எனக்கு தயை கிடைப்பதற்காகத்தான் என்றார். ஏசாவோ, தம்பி, என்னிடம் மிகுதியாய் செல்வம் உள்ளது, உன்னுடையதை நீயே வைத்துக்கொள் என்றான். யாக்கோப்பு, இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தையே காண்பது போல் இருக்கிறது. ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டியுள்ளீர். எனவே உமக்கு அடியேன் கொண்டு வந்துள்ள அன்பளிப்பை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளும். ஏனெனில் கடவுளின் அருளால் எனக்கு வேண்டிய மட்டும் உள்ளது என்று சொல்லி வற்புறுத்த அவனும் அவற்றை பெற்று கொண்டான். பிறகு ஏசா, நாம் சேர்ந்து பயணம் செய்வோம், உனக்கு முன் நான் செல்வேன் என்றான். அதற்கு யாக்கோபு, என் தலைவரே, பச்சிளம் குழந்தைகளும் பால் கொடுக்கும் ஆடு மாடுகளும் என்னிடம் உள்ளன என உமக்கு தெரியும். அவற்றை ஒரே நாளில் வருத்தி ஓட்டி கொண்டு வந்தால் என் மந்தையெல்லாம் செத்துப்போகும். என் தலைவராகிய நீர் எனக்கு முன்னே செல்வீராக. நானோ மந்தைகள் பிள்ளைகளின் நடைக்கு ஏற்ப மெதுவாக வந்து சேயீரில் உம்மை சந்திப்பேன் என்றார். அதற்கு ஏசா, அப்படியானால் என்னுடைய ஆட்களுள் சிலரை உன்னிடம் விட்டு செல்கிறேன் என்று சொல்ல, அவர், வேண்டாம், என் தலைவராகிய உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்ததே போதும் என்றார். ஆகையால் ஏசா அன்றே புறப்பட்டு தான் வந்த வழியே சேயீருக்கு திரும்பினான். யாக்கோபு சுக்கோத்தை வந்தடைந்தவுடன் அங்கே தமக்கென்று ஒரு வீடு கட்டினார். தம் மந்தைகளுக்கு குடில்களை அமைத்தார். இதனால் அந்த இடத்திற்கு சுக்கோத்து என்று பெயரிட்டார். இவ்வாறு யாக்கோபு பதான் அராமிலிருந்து திரும்பி கானான் நாட்டை சார்ந்த செக்கேம் நகருக்குள்
நலமுடன் வந்து சேர்ந்தார். அந்நகருக்கு எதிரே பாளையம் இறங்கினார். கூடாரமடித்து தங்கிய அந்நிலப்பகுதியை செக்கேமின் தந்தையாம் ஆமோரின் புதல்வரிடமிருந்து 100 வெள்ளிக்காசுக்கு அவர் விலைக்கு வாங்கினார். பின்பு அங்கேயே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி அதற்கு ஏல் எலோகே இஸ்ராயேல் என்று பெயரிட்டார். தொடக்க நூல் அதிகாரம் 34. தீனாவுக்கு ஏற்பட்ட அவமானம். யாக்கோப்புக்கு லேயா பெற்றெடுத்த மகளான தீனா அந்நாட்டு மகளிரை பார்க்க வெளியே புறப்பட்டு போனாள். இவ்வியரான ஆமோரின் மகனும் அந்நாட்டின் தலைவனுமான செக்கேம் அவளை கண்டு தூக்கிச் சென்று அவளுடன் உறவு கொண்டு சிறுமைப்படுத்தினான். யாக்கோப்பின் மகள் தீனாவிடம் அவன் மனம் மேலும் ஈர்க்கப்பெற அவன் அப்பெண்ணின் மேல் காதல் கொண்டு அவளது மனதை கவரும் முறையில் பேசினான். எனவே செக்கேம் தன் தந்தை ஆமோரிடம், இந்த பெண்ணை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்று கூறினான். தம் மகள் தீனா தீட்டுப்படுத்தப்பட்டாள் என்று யாக்கோப்பு கேள்விப்பட்டபோது அவருடைய புதல்வர் புல்வெளியில் மந்தைகளோடு இருந்தனர். எனவே அவர்கள் திரும்பி வரும் வரை யாக்கோப்பு அமைதியாக இருந்தார். செக்கேமின் தந்தை ஆமோர் யாக்கோப்பிடம் பேச வந்தார். யாக்கோப்பின் புதல்வர் இதை பற்றி கேள்விப்பட்டு புல்வெளியிலிருந்து வந்தனர். அவர்கள் துயரமும் கடும் சீற்றமும் கொண்டார்கள். ஏனெனில் செக்கேம் யாக்கோப்பின் மகளுடன் உறவு கொண்டு செய்யத்தகாததை செய்து இஸ்ராயேலை அவமானப்படுத்தினான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது ஆமோர் அவர்களை நோக்கி, என் மகன் செக்கேமின் மனம் உங்கள் மகள் மீது ஈர்க்கப்பட்டுள்ளது. அவளை அவனுக்கு மணமுடித்து தாருங்கள். நீங்கள் எங்களோடு கலப்பு மனம் செய்து கொள்ளுங்கள். உங்கள் பெண்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் பெண்களை உங்களுக்கு எடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு இந்நாட்டில் எங்கும் தங்கலாம். அதில் குடியிருந்து வணிகம் செய்து செல்வம் சேர்த்து கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது செக்கேம் தீனாவின் தந்தையும் சகோதரர்களையும் நோக்கி, உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கட்டும். நீங்கள் கேட்பதையே தருவேன். பெண்ணுக்குரிய பரிசமும் வெகுமதியும் எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்கள். நீங்கள் கேட்பதை தருவேன். பெண்ணை மட்டும் எனக்கு மணமுடித்து தாருங்கள் என்றான். தங்கள் சகோதரி தீனாவை செக்கேம் தீட்டுப்படுத்தியதால் யாக்கோப்பின் புதல்வர் செக்கேமையும் அவனுடைய தந்தை ஆமோரையும் நோக்கி கபடமாய் கூறிய மறுமொழியாவது, நீங்கள் கேட்டபடி செய்ய எங்களால் முடியாது. ஏனெனில் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத ஆடவனுக்கு எங்கள் சகோதரியை கொடுப்பது அவமானமாகும். நீங்களும் உங்களுள் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டு எங்களைப் போல் ஆனால் மட்டும் நாங்கள் உங்களுக்கு இசைந்து எங்கள் பெண்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெண்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்வோம். உங்களிடையே வாழ்ந்து ஓரினமாக ஆவோம். எங்கள் சொற்படி நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள இசையாவிட்டால் நாங்கள் எங்கள் பெண்ணை அழைத்து கொண்டு போய்விடுவோம். அவர்கள் சொன்னது ஆமோருக்கும் அவர் மகன் செக்கேமுக்கும் நல்லதெனப்பட்டது. அந்த இளைஞன் யாக்கோப்பின் மகள் மீது கொண்ட காதலினால் அவர்கள் சொன்னதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தவில்லை. மேலும் அவன் தன் தந்தை வீட்டார் அனைவரிடத்திலும் பெரும் மதிப்புக்குரியவனாய் இருந்தான். எனவே ஆமோரும் அவர் மகன் செக்கேமும் தம் நகர வாயிலுக்கு வந்து மக்களை நோக்கி, இம்மனிதர்கள் நம்முடன் நட்புறவு கொள்வார்கள். ஆகவே அவர்கள் நம் நாட்டில் குடியிருந்து வணிகம் செய்யட்டும். அவர்கள் வாழ்வதற்கு நம் நாட்டில் நிறைய நிலம் இருக்கிறது. அவர்களிடம் பெண் எடுத்து அவர்களுக்கு பெண் கொடுப்போம். ஆனால் இவர்கள் தாங்கள் செய்து கொண்டது போல நம் ஆண்கள் அனைவரும் விருத்த சேதனம் செய்து கொண்டால் மட்டுமே நம்முடன் ஒரே இனமாக சேர்ந்து வாழ இசைவு தருகிறார்கள். அப்படி செய்தால் அவர்களுடைய மந்தைகள், சொத்துகள், அனைத்து கால்நடைகள் ஆகியன நமக்குரியன ஆகுமன்றோ? எனவே நாம் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுப்போம். அவர்களும் நம்முடன் கூடியிருக்கட்டும் என்றார்கள். ஆகவே நகர வாயிலுக்கு வெளியே வந்த அனைவரும் ஆமோரும் அவர் மகன் செக்கேமும் கூறியதை ஏற்றுக்கொண்டனர். நகரிலிருந்த அனைத்து ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. 3ஆம் நாளன்று அவர்கள் அனைவரும் வலியால் வருந்திய போது யாக்கோப்பின் புதல்வர்களும் தீனாவின் சகோதரர்களுமான சிமியோன், லேவி என்னும் இருவரும்
அவரவர் வாளை எடுத்துக்கொண்டு யாருக்கும் ஐயம் எழாதபடி நகருக்குள் புகுந்து ஆண்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் ஆமோரையும் அவர் மகன் செக்கேமையும் வாளால் வெட்டி வீழ்த்திய பின் தீனாவை செக்கேம் வீட்டினின்று அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். அதன்பின் யாக்கோப்பின் புதல்வர் வந்து வெட்டுண்டவர்களுடைய சடலங்களை மிதித்து சென்று தம் சகோதரியை தீட்டுப்படுத்திய அந்நகரை கொள்ளையிட்டனர். நகரிலும் வெளிப்புறத்திலும் இருந்த அவர்களுடைய ஆடு மாடு கழுதைகளை கைப்பற்றினர். அவர்களுடைய எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா குழந்தைகள் பெண்டிரையும் கைதிகளாக்கி வீட்டிலிருந்த அனைத்தையும் கொள்ளையடித்தனர். யாக்கோப்பு சிமியோனையும் லேவியையும் நோக்கி, நீங்கள் என்னை தொல்லைக்கு உட்படுத்தி விட்டீர்கள். இந்நாட்டில் வாழ்வோரிடத்திலும் கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என்னை இழிவுபடுத்தி விட்டீர்கள். என்னிடமோ சில ஆட்களே உள்ளார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினால் நானும் என் குடும்பத்தாரும் அழிந்து போவோம் என்றார். அதற்கு அவர் மட்டும் எங்கள் சகோதரியை ஒரு விலைமகளைப் போல நடத்தலாமோ என்று அவர்கள் மறுமொழி கூறினார்கள். தொடக்க நூல் அதிகாரம் 35. பெத்தேலில் கடவுள் யாக்கோப்புக்கு ஆசி வழங்குதல். அப்பொழுது கடவுள் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பியோடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என்றார். யாக்கோப்பு தம் வீட்டாரையும் தம்மோடு இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம். அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டு நான் சென்ற இடமெல்லாம் எனக்கு வழி துணையாயிருந்த இறைவனுக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்புவேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்களிடமிருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோப்பின் கையில் கொடுத்தார்கள். அவரும் அவற்றை செக்கேம் அருகிலிருந்த ஒரு கருவாளி மரத்தின் அருகே புதைத்தார். அவர்கள் புறப்பட்டு சென்றபொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகிலூட்டினார். எனவே அவர்கள் யாக்கோப்பின் புதல்வரை துரத்தி செல்லவில்லை. இவ்வாறு யாக்கோப்பும் அவரோடு இருந்த எல்லா மக்களும் கானான் நாட்டிலுள்ள லூசு என்ற பெத்தேலுக்கு வந்து சேர்ந்தார்கள். யாக்கோப்பு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி தம் சகோதரனிடமிருந்து அவர் தப்பி ஓடிய பொழுது கடவுள் தம்மை அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது ரெபேக்காவின் பணிப்பெண்ணாகிய தெபோரா இறந்தாள். பெத்தேலில் அடிவாரத்திலிருந்த ஒரு கருவாளி மரத்தடியில் அவள் அடக்கம் செய்யப்பட்டாள். எனவே அவ்விடத்திற்கு அல்லோன் பாக்கூத்து என்னும் பெயர் வழங்கலாயிற்று. யாக்கோப்பு பதான் அராமிலிருந்து திரும்பி வந்தபின் கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆசி வழங்கினார். கடவுள் அவரை நோக்கி, உன் பெயர் யாக்கோப்பு, இனிமேல் நீ யாக்கோப்பு என்று அழைக்கப்பட மாட்டாய், உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும் என்று கூறி இஸ்ரவேல் என்று அவருக்கு பெயரிட்டார். மேலும் கடவுள் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பல்கி பெருகக் கடவாய், ஓர் இனமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும், அரசர்களும் உன் வழிமரபில் உதிப்பார்கள். ஆபிரகாம் ஈசாக்குக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன் என்றார். பின்னர் கடவுள் யாக்கோப்போடு பேசிய இடத்து நின்று மேலெழும்பி சென்றார். யாக்கோப்பு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்ம பலியையும் எண்ணெயையும் வார்த்தார். தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு யாக்கோப்பு பெத்தேல் என்று பெயரிட்டார். ராகேலின் இறப்பு. பின்பு அவர்கள் பெத்தேலை விட்டு புறப்பட்டார்கள். எப்ராத்திற்கு சற்று தொலைவில் அவர்கள் இருந்தார்கள். அங்கே ராகேலுக்கு பேறுகாலம் வந்தது. அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். பேறுகால வேதனையால் அவர் துடித்து கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி, அஞ்சாதே, உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான் என்றாள். அவர் சாக கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பென் ஓனி என்று பெயரிட்டார்.
அவன் தந்தையோ அவனை பென்யமீன் என்று அழைத்தார். இவ்வாறு ராகேல் இறந்து போக பெத்லகேம் என்ற எப்ராத்திற்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்யப்பட்டார். யாக்கோபு அவருடைய கல்லறையின் மேல் ஒரு நினைவு தூணை நாட்டி வைத்தார். இன்று வரை அது ராகேலுடைய கல்லறையின் நினைவு தூணாக இருக்கின்றது. மீண்டும் இஸ்ராயேல் அங்கிருந்து புறப்பட்டு மிக்தால் ஏதேருக்கு அப்பால் கூடாரம் அடித்தார். இஸ்ரேல் அந்நிலப்பகுதியில் குடியிருந்த பொழுது ரூபன் தன் தந்தையின் மறுமனைவியாகிய பில்காவுடன் உடலுறவு கொண்டான். இஸ்ரேல் அதை கேள்விப்பட்டார். யாக்கோப்பின் புதல்வர்கள் 12 பெயர்களாவன. லேயாவின் புதல்வருடைய பெயர்களாவன: யாக்கோப்பின் தலைமகன் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். ராகேலின் புதல்வர்களுடைய பெயர்களாவன: யோசேப்பு, பென்யமீன். ராகேலின் பணிப்பெண் பில்காவுடைய புதல்வர்களின் பெயர்களாவன: தான், நப்தலி. லேயாவின் பணிப்பெண் சில்பாவின் புதல்வர்களுடைய பெயர்களாவன: காத்து, ஆசேர். இவர்கள் யாக்கோப்புக்கு பதான் அராமில் பிறந்தவர்கள். ஈசாக்கின் இறப்பு. ஆபிரகாமும் ஈசாக்கும் வாழ்ந்த கிரியாத்து அர்பா என்ற இடமே எபிரோன் ஆகும். யாக்கோப்பு தம் தந்தை ஈசாக்கிடம் மம்ரே என்ற கிரியாத்து அர்பாவுக்கு வந்தார். அதுவே ஆபிரகாமும் ஈசாக்கும் குடியிருந்த எபிரோன் ஆகும். ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வயது முதிர்ந்தவராய் இறந்து தம் மூதாதையருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோப்பும் அவரை அடக்கம் செய்தார்கள்.